எங்களுடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 78வது ஆண்டை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய திருச்சபை மக்களாகி நாங்களும் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாட நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர்தாமே எங்களுடைய தேசத்தை மட்டுமாக கடவுள் வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரே ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நம் பாட்டு புஸ்தகத்திலே கீர்த்தனையிலே 70 ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து என் நாள் வரைய பூவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாமே என் முழு உள்ளமே தொழுதேர்த்து என் நாள் வரைய பூவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து தினம் தினம் உலகில் மீசை பலவான வினை பொறுத்தருளோ மேலான தினம் தினம் உலகில் மீசை பலவான வினை பொறுத்தருளோ மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து என் நாள் வரைய பூவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் கிருபையினால் முடி சூட்டோ போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேர்த்து என் நாள் வரை
வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேர்த்து. வேதாகமத்திலிருந்து ஒரு வாசகத்தை நான் வாசிக்க கேட்போம். இந்த சுதந்திர தினத்தன்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அன்பானவர்களே, நாளிலே நம்முடைய நாடு விடுதலை அடைந்து 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. திருச்சபை மக்களாகிய நாமும் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் இந்தியர்கள், அதன் பிறகுதான் நாம் கிறிஸ்தவர்கள். ஆகவே இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளிலே நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தேச தலைவர்களையெல்லாம் நாம் நினைவு கூறுகின்றோம். அண்ணல் காந்தியடிகள் மற்றும் இந்த சுதந்திரத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை விட்ட அனைத்து தியாகிகளையும் நாம் நினைவு கூறுகிறோம். கடவுள் நமக்கு இந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்றார். நம் ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். அதே சமயத்தில் சுதந்திர இந்தியாவிலே இன்றைக்கு வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட முடிவதில்லை. ரோட்டிலே பெண்கள் நகைகளை அணிந்து சென்றால் பின்னாலே வந்து அந்த நகைகளை பறித்து விடுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு அன்றாட காரியமாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்னும் நம்முடைய தேசம் முழு சுதந்திரம் பெறவில்லை. இன்னும் நாம் இந்த தேசமானது தீய செயல்களிலும் கொடுமையான செயல்களிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஆகவே இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்து தலைவர்களுக்கு கடவுள் நல்ல எண்ணத்தை தந்து நல்ல ஆட்சியை வழங்கும்படியாக நம் ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகம் முழுவதும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னையே சிலுவையிலே தன்னை தியாகம் செய்தார். ஆகவே உலக மக்கள் அனைவருமே பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பது அவருடைய தியாகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே உலகத்தில் ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த தேசம் திருந்த வேண்டும், இன்னும் இந்த உலகம் திருந்த வேண்டும். இன்றைக்கும் உலகம் சமாதானமற்ற நிலைமையிலே ஆங்காங்கு அணுகுண்டு சோதனைகளை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆங்காங்கு இராணுவ ஒத்திகைகளை பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு முழு உலகமும் சமாதானம் அடைய வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை நாம் வேண்டிக் கொண்டு இந்த சுதந்திர தின கொடியை நாம் ஏற்றுவோம். கடவுள்தாமே நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய உலகத்திற்கும் நாம் வாழ்கின்ற பகுதிக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சிகரமான சுதந்திர தின நாளில் நம்ம ஆலயத்தின் வளாகத்தில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய தேசிய கொடியை ஏற்றி நாம் பெற்ற சுதந்திரத்தை பற்றி புரிந்து கொள்ளவும், இனிமேலும் இந்த நாடு எதை எதிர்பார்த்திருக்கிறது என்பதை எவ்விதமாக இருந்தால் நலமாக இருக்கும் என்பதை பற்றி மிகவும் சுருக்கமாக நல்ல நேரிய முறையில் சொன்ன குருவானவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை நாம் ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு
தன்னை அது ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த தேசிய கொடியை ஏற்றி அதை சிறப்புத்துமைக்காக குருவானவர்களுக்கும் இங்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி, மிகவும் சிறப்பாக பேசினார்கள். வன்முறைகள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமாக நாம் இப்பொழுது அதை பற்றி சொல்லி அதற்காக திருந்த வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தயவாய் நம்முடைய ஜெபங்களிலே அதை பற்றி குறித்து ஜெபித்து எங்கும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் ஜெபிக்கும்படியாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நம்முடைய திருச்சபையிலே சமாதானம் உலக வேண்டும். திருச்சபை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சமாதானம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். குடும்பத்தின் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்பை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் ஏற்றும்படி நம்முடைய ஆயர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது ஏற்றிட்டு பாருங்க. இப்பொழுது நான் கொடி வணக்கம் என்று சொன்னபோது நீங்கள் அனைவரும் இருந்த இடத்துல நின்று கொடியை பார்த்து உங்களுடைய கரங்களிலே 4 விரல்களை நெற்றிக்கு நேராக வைத்து வலது கரத்திலே சல்யூட் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேஷனல் சல்யூட். கொடி வணக்கம். ஓகே. தேசிய கீதம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல வங்கா விந்தய மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா तब शुभ नामे जागे तब सुआशीष मागे त्यागे तब जय दादा जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे ஜெய 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 ஹே. அனைவருக்கும் வணக்கம்.